الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், பிறந்தவர்கள், தீர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊக்கி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீது இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னர் நாம் நம்மளை தயார் செய்த நிலைமையில் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்துக்கு மேலே நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி மன்னரை தொடக்கம் நம்முடைய இறுதி சுவர்க்கமா நரகமா என்று சொல்லுகிற அந்த இடம் வருகிற வரைக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் விசாரணைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகம் என்பது இது ஒரு டெம்பரரியான ஒரு வாழ்க்கை. சில நேரங்கள்ல நாங்க போடுகிற ஆடைகளுக்கு கூட இந்த உலகம் தகுதியற்றதா என்று யோசிக்க தோன்றுகிறது. சில நேரம் நாம் போட்ட ஆடைகள் இந்த உலகத்தில் இன்னொருவர் யூஸ் பண்ணுவார், ஆனால் நாம் இருக்க மாட்டோம். இதனாலதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இர்தஹலத்தி துன்யா முதுபிரா. இந்த உலகம் என்பது பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரா முக்பிலா. மர்மை என்பது முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வலிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா பனூன். இந்த இன்மைக்கு என்று சில பிள்ளைகளும் மறுமைக்கு என்று சில பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வகூனு மின் அப்னாஇல் ஆகிரா. நீங்கள் அத்துணை பேரும் மறுமையுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா. இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை நானும் நீங்களும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை ஹாசிபு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். கப்ல அன் துஹாசபு. நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னர், நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். வஸினு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே நிறுத்து பாருங்கள். கப்ல அன் துஸனு. நீங்கள் நெருக்கப்படுவதற்கு முன்னர்
உங்களை நீங்க கேள்வி கேளுங்க, உங்களை நீங்க அளந்து பாருங்க. உங்களோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை நீங்களே உங்களுடைய உள்ளத்தோடு ஒரு கணம் உங்களை விசாரணை என்று சொல்லுகிற அந்த இறைவனுடைய சன்னிதானம் வந்தடைவதற்கு முன்னர் நீங்கள் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக மிக பெரிய சஹாபாக்கள் எல்லாம் தன்னை சுய விசாரணை இந்த பூமியில் செய்து கொண்டார்கள் இறை விசாரணைக்கு முன்னால். ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நற்சான்று உண்டு, சுவர்க்கம் என்ற சந்தேகமில்லாத வார்த்தைகளும் வாக்குறுதியும் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்ந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடம் இருக்கிறார்கள். புகாரியில 4960வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த சபை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபையை பார்த்து சொல்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, உபையே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல் குர்ஆனிலே உள்ள லம் யகுனில் லதீன கஃபரு என்று சொல்லுகிற சூராவை அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்டுமாறு சொன்னான் என்றார்கள். எப்படி இருக்கும் தோழர்களே? அல்லாஹ் உங்களுக்கு லம் யகுனில் லதீன கஃபரு என்று சொல்லுகிற அந்த சூராவை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்னை ஓதி காட்டுமாறு அல்லாஹ் சொன்னான் என்றார்கள். உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், சம்மானி, என்னுடைய பேரை சொன்னானா அல்லாஹ் என்று கேட்டார்கள். என் பேரை சொல்லியா யா ரசூலுல்லாஹ்? உங்களுக்கு எனக்கு அந்த சூராவை ஓதி காண்பிக்க அல்லாஹ் சொன்னான், என் பெயரை அல்லாஹ் சொன்னானா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சம்மாக்க, உங்களோட பேரை சொல்லித்தான் உபையே எனக்கு இந்த சூராவை உங்களுக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹ் சொன்னான் என்றார்கள். பக்கா அழ ஆரம்பித்தார்கள். படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என் பெயரை சொல்லி இந்த சூராவை இறை தூதரின் ஊடாக எனக்கு ஓதி காட்ட சொன்னானா என்று மாலை மாலையாக சந்தோஷப்பட்டு அழுதார்கள் என்று சொல்லுகிற வரலாற்று செய்திகள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நமக்கு குர்ஆன சரியாக ஓத தெரியவில்லை. இத்துணைக்கும் நாங்கள் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் உலகத்துக்கு மேலே வாழ்கிறோம். லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வியாபாரம் செய்கிறோம். தங்கங்களையும் வெள்ளிகளையும் தாராளம் ஏராளமாக சேர்த்து வைத்திருக்கிறோம். உடல் ரீதியான அத்துணை பிரச்சனைகளுக்கும் நானும் நீங்களும் உடனடி தீர்வு காணுகிறோம். மறக்காமல் மரணம் வந்து விடுமோ என்ற பயத்தோடு மாத்திரையோடு நானும் நீங்களும் மறக்காமல் வாழ்கிறோம். ஆனால் உளநோய் இருக்கிறதே, அது மரணத்தோடு முடிவடைகின்ற நோய் அல்ல தோழர்களே. உடல் நோய் என்பது அது இந்த உலகத்தோடு முடிவடைகின்ற நோய். உளநோய் என்பது உலகத்தோடு முடிவடைகின்ற நோய் அல்ல. ஒரு மனிதன் உலகத்தில் உடல் நோயோடு வாழலாம், ஆனால் எந்த ஒரு மனிதனும் உளநோயோடு வாழ்ந்துவிடக் கூடாது. உலகத்தில் வேண்டுமாக இருந்தால் உடல் நோய் ஒரு சோதனையாக இருக்கலாம், மறுமையில் வேண்டுமாக இருந்தால் மனநோய் தான் ஆகப்பெரிய சோதனையாக வந்து சேரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் எல்லாம் உடல்ல எடுத்துக் கொள்ளுகிற அக்கறை. காலையில கொஞ்சம் பேர் நடக்கிறாங்க, நல்ல வாஸ்தவ நடங்க, ஆரோக்கியமாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், விளையாடணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பை சும்மா கம்முண்டு வச்சுக்கொள்ளணும். ஒரு மூமின் எப்போதும் ஆரோக்கியமான பலசாலியாக இருக்கணும். நோயில்லாத இந்த உலக வாழ்வில் நாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்புக்கு என்று சில உரிமைகள் கடமைகள் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதை தாண்டிய போராட்டம், மனரீதியான பிரச்சனைகளை நானும் நீங்களும் காண வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் எல்லாம் அதைத்தான் தன்னுடைய தூக்கத்துக்கு முன்னரே யோசிப்பார்கள். சில நேரங்களில் சில நபித்தோழர்கள், நான் கல்லாக இருக்கக்கூடாதா, புல்லாக இருக்கக்கூடாதா, எப்படி யோசனை தோழர்களே? கல்லாகவும் புல்லாகவும் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லையே. மறுமை என்பது விசாரணை
இந்த உலகத்துல வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சாதாரண அதுக்கு முதல் பாருங்க, புகாரியில சுப்ஹானல்லாஹ் 4267வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இந்த பூமியில யுத்தத்தில் மிக தீவிரமாக வீரமாக உடல் பலத்தோடு போராடக்கூடிய நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மிக பிரதானமான ஒரு நபித்தோழர். நீங்க முஹத்தா போர் நடைபெறுகிற போது இந்த வரலாறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 3 பேரை பெயர் சொல்லி அந்த யுத்தத்துக்கு நீங்கள் தலைவர்களாக கொடிகளை நீங்கள் சுமந்து கொண்டு போங்கள் என்றார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுவார். அவருடைய கரத்திலே இருந்து ஸைத் இப்னு ஹாரிஸா இந்த கொடியை எடுக்க வேண்டும். ஸைத் இப்னு ஹாரிஸா இந்த கொடியை எடுக்கிற போது அவர் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுவார். அவர் ஷஹீதாக்கப்பட்டால் ஜாபர் இப்னு அபீ தாலிப் அந்த கொடியை எடுக்க வேண்டும், அவரும் ஷஹீதாக்கப்படுவார். நீங்கள் மௌத்தாகுவீர்கள் என்று அனுப்பினார்கள். அதுதான் நம்முடைய சுருக்கம். இதற்கு பிறகு மனைவி பிள்ளை உலக வாழ்வு என்பது உங்களுக்கு மீள கிடைக்காது, மறுமையில் தான் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவரான அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு இடத்துல நிற்கிறார். அவரோட ஒரு சகோதரி இருந்தார், அம்ரா பின்த் ரவாஹா, அவருடைய சகோதரி. உடனே ஒரு மயக்கம் வந்து அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மயங்கி விழுந்தார். பெரிய வீரர், யுத்தத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர், உளபலமும் உடல் பலமும் அப்படிப்பட்டவர். மயங்கி விழுந்த போது பக்கத்திலே இருந்த அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி, யா ஜபலா, மலையே சாஞ்சிட்டியா நீ, பலத்துக்கு மலைக்கு ஒப்புற பலத்தை, மலையே நீ சாஞ்சிட்டியா, மயக்கம் போட்டு விழுந்துட்டியா அப்படி என்று தன் உறவுக்காரர் மயக்கம் போட்டு விழுந்த போது அந்த நேரத்தில் துடியாய் துடித்து இந்த யா ஜபலா, மலையே நீ சாஞ்சிட்டியே என்று அழுதார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரம் மயக்கத்திலே இருந்து மயக்கம் தெளிஞ்சு எழும்பினவுடன் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கேட்டார்கள், யார் மலை சாய்ந்து விட்டது என்று யார் சொன்னது என்று கேட்டார்கள். மலையே சாய்ந்து விட்டது என்று யாராவது சொன்னீர்களா? யார் அது? நான் தான் சொன்னேன் என்றார்கள். சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஏன் நீ அப்படி சொல்றாய்? ஏம்மா அப்படி சொல்றாய்? நான் மயக்கம் போட்டு இருக்கிற போது என் மனதுக்குள் அடிக்கடி எனக்கு யாரோ வந்து சொல்வதை போல இருந்தது, நீ உண்மையில் மலைதானா? நீ சாய மாட்டாயா? உனக்கு மரணம் வராதா? நீ விழமாட்டாயா? உனக்கு மரணம் கிடையாதா என்று யாரோ எனக்கு பேசுவதை போல இருந்தது. அப்படி யாரும் எனக்காக பேசாதீர்கள் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அருமை இளைஞர் சமூகமே, வாலிபர்களே, வயோதிபர்களே, ஆண் சமூகமே, பெண் சமூகமே, நாங்கள் மரணிக்க மாட்டோமா? அவருடைய வாழ்வுக்கு போக மாட்டோமா? நானும் நீங்களும் செய்த நன்மைகளும் தீமைகளும் பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்பட மாட்டோமா? மறுமையுடைய நிகழ்வு எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை நானும் நீங்களும் படிக்க கூடாதா? நாங்கள் எல்லாம் சுய இந்த பூமியில் வாழுகிற போது இறை விசாரணைக்கு முன்னர் சுய விசாரணை செய்து விட்டோமா? எத்தனை பேருக்கு எத்தனை குர்ஆன் பாடங்கள்? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். நபிகளாரை நேசிக்க தெரிஞ்ச எனக்கு எத்தனை பேருக்கு எத்தனை ஹதீஸ்கள் பாடம்? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். மார்க்கத்தை குந்திருந்து படிக்க எத்தனை உயர் உறவுகள் தயாராக இருக்கிறோம்? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை பற்றி எத்தனை பேருக்கு அக்கு வேறு ஆணி வேறாக தெரியும்? சொல்லுங்கள். எத்தனை பேர் இதிலே இருப்பவர்கள் அத்தஹியாத் இதுவரைக்கும் பாடம் இல்லாதவர்கள் இருக்கிறோம்? சொல்லுங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மனச்சாட்சியோடு பேசுங்கள். நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நம்ம ஏதோ மாஷா அல்லாஹ் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய உதவியினால பள்ளிவாசலோட இருக்கிறோம்,
பள்ளிவாசல்ல ஏதோ மாஷா அல்லாஹ் வேலை வெட்டியை செய்கிறோம், ஒன்றெண்டு பாவம் செஞ்சிருக்கு. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அல்ல தோழர்களே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பாவிகள் தான். ஏதோ இந்த உலகத்தில் ஒன்றெண்டு தான் அமல் செய்திருப்போம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள். நாங்க எப்படி வாழ்றோம்? நாங்கள் தான் ஏதோ மாஷா அல்லாஹ் அமல் செய்திருக்கிறோம், ஒன்றெண்டு பாவம் செய்திருப்போம். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்று ரெண்டு தான் அமல் செய்திருப்போம், ஆனால் நாங்கள் பாவம். இந்த உலகத்திலே உள்ள அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய மாமேதை தோழர்களே, சொர்க்கவாதியே. சந்தேகம் இருக்கிறதா? யாருக்காவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கம் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்விடத்தில் அத்தஹியாத்தில் ஒரு துஆ கேட்க வேண்டுமாக இருந்தால் என்ன துஆவை நான் கேட்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ்? சொர்க்கவாதி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كبيرا. யா அல்லாஹ், என் ஆத்மாவுக்கு நான் நிறைய பாவம் செய்து விட்டேன். யா அல்லாஹ், லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், உன்னை தவிர என்னை மன்னிப்பவன் யாருமே கிடையாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக், உன்னிடத்திலே உள்ள அந்த மக்ஃபிரத்தை கொண்டு என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். வர்ஹம்னி, எனக்கு ரஹ்மத் செய் யா அல்லாஹ். இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவன், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொர்க்கவாதி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டபோது, நான் என்ன பிரார்த்தனையை இறைவனிடத்தில் ஓத வேண்டும் என்று கேட்டபோது, அந்த சொர்க்கவாதிக்கு இறை தூதர் சொல்லிக் கொடுத்தது, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, என் ஆத்மாவுக்கு நானே நிறைய தீங்குகள் செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். ஃபக்ஃபிர்லி, என் பாவத்தை மன்னியா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் 100 தடவைகளுக்கு மேல் இஸ்திக்ஃபார். நான் நேற்று ஒரு ஹதீஸ் சொல்றேன்னு சொன்னேன், அதுக்காக நீ இதை சொல்லிப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் என்னையும் நீங்கள் உங்களையும் நிச்சயம் முஹாசபத்து நஃப்ஸ், தனிமையில் இருந்து ஒரு தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி நானும் நீங்களும் தனிமை என்று சொல்லுகிற மண்ணறையை சந்திப்பதற்கு முன்னர் மண்ணுக்கு மேலே மூச்சும் காத்தும் பேச்சும் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் நான் உங்களையும் நீங்கள் சுய விசாரணை மேற்கொண்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையின் பின்பக்கத்தை திரும்பி பார்த்து எதிர்கால நடவடிக்கைகளை சிறப்பாகவும் நாம் செய்யாவிட்டால் இந்த மண்ணுக்கு மேலேயும் நஷ்டவாளிகள் தான், இந்த மண்ணுக்கு கீழேயும் நஷ்டவாளிகள் தான். முஸ்லிம்ல அரபு இலக்கத்தில் 2038வது செய்தி பதிவு செய்யப்பட்ட செய்தி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையால இரவுல இருந்து வீட்டை விட்டு வெளியேறி வராங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில இருந்து வெளியேறார். என்னப்பா ரெண்டு பேரும் ரோட்டுக்கு வந்துட்டீங்களே வீட்டை விட்டு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டில் இருக்க முடியவில்லை யா ரசூலுல்லாஹ், பசி தாங்க முடியவில்லை, வந்துட்டோம் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களை எந்த பசி வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியேற்றியது என்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்று நானும் நீங்களும் புரியாணி விட்டு சஹரை நானும் நீங்களும் நோம்பு பிடித்து கஞ்சி, சம்சா, பெட்டிஸ், கூல் ட்ரிங்க்ஸ், எத்தனையோ உணவுகளை தின்று முன்னந்தி பின்னந்தி அத்துணையையும் தின்றுவிட்டு ஒரு ஆத்ம ரீதியான திருப்தியோடு இருக்கிறோம், நோம்பு பிடிச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் வெளிவருகிறார்கள். சொர்க்கவாதி அபூபக்கர் வீட்டிலே இருந்து வெளியிலே வருகிறார், சொர்க்கவாதி. உமர் வீட்டிலே இருந்து வெளியிலே வருகிறார், சொர்க்கவாதி. என்னப்பா வந்தீர்கள்? பசியா ரசூலுல்லாஹ், தாங்க முடியவில்லை, வீட்டில் இருக்க முடியவில்லை, ரோட்டுக்கு வந்தோம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், தோழர்களே, என்னாலும் இருக்க முடியவில்லை, பசி, அதுதான் வந்தேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டிக் கொண்டு போறாங்க ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு. ஏதாவது உணவு கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா என்று போறாங்க. ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார் என்ற செய்தியை அந்த நபித்தோழர் கேள்விப்பட்டவுடன் ஓடோடி
போய் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா என் வீடு தேடி வந்திருக்கிறார், இந்த பூமியில் ஒரு சிறந்த மனிதர் அல்லவா என்று மிகப்பெரிய ஒரு ஈத்தம்பழ குலையை கொண்டு போய் வெட்டி வைக்கிறார். ரசூலுல்லாஹ் பசியோடு சாப்பிடுகிறார், அபூபக்கர் பசியோடு சாப்பிடுகிறார், உமர் பசியோடு சாப்பிடுகிறார். சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இதையும் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்றார். நிச்சயமாக அல்லாஹ் இதையும் நாளை மறுமையில் விசாரிப்பான் என்றார்கள். உமர் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு பசியோடு வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம், அல்லாஹ் இதையும் நாளை மறுமையில் விசாரிப்பானா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. உங்களுக்கு வழங்கப்பட்ட அத்துணை அருட்கொடைகளையும் பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஈத்தம்பழ குலையை எடுத்து கீழே குத்தி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பசியோடு சாப்பிடுகிறோம், இதை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வானா என்று கேட்டார்கள். யோசித்து பாருங்களேன் தோழர்களே, நேற்று புரியாணி போதாண்டு கொஞ்சம் பேர் பயான் முடிகிற நேரத்தில் பயானுக்கு வந்தோம். இபாதத் செய்கிற மக்களுக்கு தான் உணவுக்காக ஏதோ வீட்டிலும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதற்காக மிச்சப்பட்டால் சாப்பிடுவது கூடாது என்றெல்லாம் சொல்லும். நம்முடைய இபாதத்துக்கள் எங்க, நம்முடைய உணவுகள் எங்க, சிந்தனைகள் எங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சு எந்த பள்ளியில நாகூர் பிரியாணியா, ரைசன் கறியா அல்லது நெய்ச்சோரா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்கிட்ட என்ன பதில சொல்ல போகிறோம்? சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்க, என்ன பதில சொல்ல போகிறோம்? லேசான ஒரு விஷயமா போகிறது. நாளை மறுமை என்பது சாதாரண விடயமாக்குள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் சுய விசாரணை செய்ய வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அபூதாவுதில 3442வது செய்தி, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, லா அலமன்ன அக்வாம மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் சிலரை நான் அறிவேன், அவர்கள் எப்படி தெரியுமா வருவார்கள்? யஅதூன யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அவர்கள் வருவார்கள் திஹாமா என்று சொல்லுகிற மலை புடர்கள் போல நன்மைகளோடு அவர்கள் வருவார்கள், நிறைய நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவருடைய நன்மைகளை எல்லாம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஹபாஅம் மன்தூரா, பரத்தப்பட்ட புழுதிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். கேட்டார்களே நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அடையாளம் என்ன, சொல்லுங்க என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை போன்றவர்கள், உங்களை போல இரவுல நின்று தொழுவாங்க, உங்களோட தோலை ஒத்தவர்கள், கலரை ஒத்தவர்கள், ஆனால் தனிமை என்று வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை கீறி கிழித்து விடுவார்கள். அவர்கள் நன்மையோடு வருவார்கள், ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளை போல கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் வீசப்படுகிறார்கள். நானும் நீங்கள் கூட்டத்தில் நல்லம் தோழர்கள், நானும் நீங்களும் ஆட்டத்தில் நல்லம், ஆக்களுக்குள் நல்லம், பள்ளியில் நல்லம், பொது இடங்களில் நல்லம், மைதானத்தில் நல்லம், நண்பர்களுக்குள் நல்லம். தனிமை என்று வருகிற போது யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தனிமையில் ஒரு பெண்ணோடு உறவாடுகிற போது யோசித்து பாருங்கள். தனிமையில் நானும் நீங்களும் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுகிற போது யோசித்து பாருங்கள். அலாய் பலாய் முசீபத்து ஆபாசங்கள் வருகிற டிக்டாக் காட்சிகளை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள். பாப்பா பார்க்காமல், உம்மா பார்க்காமல், மனைவி பார்க்காமல் போனுக்கு 1000 ஃபோல்டர்களை திறந்து பாஸ்வேர்ட் போட்டு ஃபிங்கர் வச்சு மறைச்சு செய்கிற, தனிமையில் செய்கிற பாவத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். நாளை மறுமையில கியாமுல் லைல் நோன்பு இந்த திஹாமா மலை தொடர் போல நிறைய நன்மைகளோடு வந்து ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளை போல போகின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு நாள், அந்த மறுமையுடைய நாள் இருக்கிறதை போல இந்த உலகத்தில் வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார். சூரத்து தூர் 7வது வசனம், இன்ன அஸாப ரப்பிக லவாகி, நிச்சயமாக இறைவனுடைய தண்டனை நடந்தே ஆகும். யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு? யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு? சுவர்க்கவாதி. நான் மிஅராஜுக்கு போனபோது அந்த சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டேன், அந்த மாளிகை யாருடையது என்றேன், அது உமருடையது என்று சொல்லப்பட்டது என்றார்களே ரசூலுல்லாஹ். அந்த மாளிகைக்கு சொந்தக்காரரான அந்த மிகப்பெரிய மனிதர்,
ஒரு பாதையால் உமரே ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் வந்தால் இன்னும் ஒரு பாதையால் ஷைத்தான் ஓடுகிறான் என்று சொன்ன அந்த உத்தமர் இன்ன அஸாப ரப்பிக லவாக சின்ன வசனம் புலமே உங்களுடைய இறைவனுடைய தண்டனை நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற போது உமர் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள், உமருடைய முகத்தில் அப்படியே தாறு போல அழுத அடையாளங்கள் அப்படியே இருந்தது. அழுது 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 அந்த வசனத்தை கேட்டதிலிருந்து அழுத அழுகை ஒரு நோயாளியாக மாறி போனார்கள். மக்கள் எல்லாம் அவரை நோய் விசாரிக்க போனார்கள் என்று சொல்லுகிற வரலாற்று செய்திகளை சுப்ஹானல்லாஹ். ஒரு வசனம் என்னையும் உங்களையும் அழ வைத்த வரலாறு போனது. ஒரு குர்ஆன் வசனம். நானும் நீங்களும் எவ்வளவோ பாவத்தோடு சுமந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ வஞ்சகங்களை இருக்கிறோம், எவ்வளவோ கோபதாபங்களோடு இருக்கிறோம், எவ்வளவோ அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ பாவத்தனத்தோடு நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ மற்றவரை பற்றிய தீபத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்கள் முத்தவனை போல வாயினால் சிரித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எந்த விதமான தப்பும் இல்லாத ஒரு மனிதனை போல. நவுதுபில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். ஆனால் அவர்கள் உத்தமர்கள். ஆனா இந்த பூமியில ஆகப்பெரிய குற்றவாளிகளைப் போல அழுது அழுது வாழ்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் பாவிகள். ஆனால் உத்தமர்களைப் போல நடித்து நடித்து வாழ்கிறோம் என்பவர்களை இல்லாம ரஹீமல்லாஹ். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தொழுது விட்டு சலாம் கொடுத்துட்டு போனாலும் எங்களுடைய பற்றிய தீபம், பக்கத்துல சலாம் கொடுத்துட்டு கையை கொடுத்தாலும் எங்களுடைய பற்றிய தீபம். அல்லாஹ் அக்பர். போன்ல, வாட்ஸ்அப்ல, தனிமையில, பள்ளியில, எல்லா இடங்களிலும் எவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு சுஜூதுல கொஞ்ச நேரம் இருந்து கண் கலங்கி பிரார்த்தனை செய்ய மனசுல இடமில்லை, ஈரமில்லை. தப்பு செஞ்சவரிடத்துல போய் தந்த சுய கௌரவத்தை இழந்து நான் செய்தது தப்புத்தான் என்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க இன்னும் மனசுல ஈரமில்லை. நாங்கள் இப்னு முலைக்கா என்று சொல்லுகிற மிகப்பெரிய தாபீ, மிகப்பெரிய தாபீ சொன்னார், அத்ரக்து மின் 30 அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய வாழ்க்கையில் 30க்கு மேற்பட்ட நபித்தோழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபுன அன் நிஃபாக். அத்துணை நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் பயந்ததெல்லாம் நயவஞ்சகத்தனத்தை தான் பயந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு நபித்தோழர்களும் சொல்லவில்லை ஈமானு ஜிப்ரீல் வ ஈமானு மீகாயில். எங்களுடைய ஈமான் எல்லாம் ஜிப்ரீலுடைய ஈமானை போல, எங்களுடைய ஈமான் எல்லாம் மீகாயிலுடைய ஈமானை போல என்று நான் இந்த பூமியிலே கண்ட 30க்கு மேற்பட்ட நபித்தோழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களில் யாரும் தன்னை பற்றி இந்த ஈமானில் உயர்ந்தவர்கள் என்று பேசியதே இல்லை என்றார். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் அவங்க பயந்தது நிஃபாக், முனாஃபிக். நமக்கு இந்தியா சொல்றது நெஞ்சறைய வெட்டி முனாஃபிக் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஏதாவது செக்அப் பண்ண ஏழும், அந்த சுகரை, கொலஸ்ட்ரால, பிரஷரை செக் பண்ற மாதிரி இந்த பிளட்ல செக் பண்ண ஏழும்டா செக் பண்ற மீட்டர் வெடிச்சு அந்த அளவுக்கு வஞ்சகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல வாழ்ந்த உமர் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு ஹுதைஃபத்துல் யமானியை தேடி போகிறார்கள். ஹுதைஃபத்துல் யமானியை தேடி போகிறார்கள். ஹுதைஃபத்துல் யமானியே, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போதும் உங்களிடத்தில் ஒரு பெயர் பட்டியல் தந்தார்கள். அந்த பெயர் பட்டியலில் யார் யார் நல்லவர்கள், யார் யார் முனாஃபிக்குகள் என்ற பெயரை உங்களிடத்தில் தந்திருப்பார். சொல்லுங்கள். அந்த பட்டியலிலே யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கவில்லை. அந்த பட்டியலை தாங்க நான் பார்க்கிறேன் என்று கேட்கவில்லை. அவர் கேட்டதெல்லாம் அந்த பட்டியலை நீங்கள் பாருங்கள், அந்த பட்டியலில் என் பெயர் இருக்குதா என்று பாருங்கள். இன்னைக்கு நம்ம மற்றவனுக்கு அட்வைஸ் பண்றோம், ஆனா நம்மளோட உள்ளத்துல வஞ்சகம் நிறைஞ்சு போயிருக்கு. நம்ம மற்றவனை சமாதானப்படுத்துறோம், நம்மளோட வீட்டுல சமாதானம் கிழிஞ்சு போய் கிடக்கு. நம்ம மற்றவன் கணவன் மனைவியை ஒற்றுமைப்படுத்துகிறோம், நம்மட கணவன் மனைவி உறவு ரோட்டில் நிற்குது. மற்றவனுக்கு ஹலால் ஹராம் பத்தி உபதேசம் செய்கிறோம், நம்மட வாழ்க்கை தண்டவாளத்தில் ஓடுது. மற்றவனுக்கு தொழில் ரீதியான பரிகாட்டல் செய்கிறோம், நம்மட தொழில் அல்லாஹ் தடுத்த அந்த காரியத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், மற்றவர்களை பற்றி பேசுற நேற்று மாமியா மருமகளோடு நடந்து கொள்ள வேண்டிய இடம், மருமகளும் மாமியாவோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மறுமையை பயந்த தன்னை தானே சுதாகரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மருமகள் என்று வந்துவிட்டால் கொம்பு முளைத்து வாரவள் அல்ல.
நமக்கு என்று ஒரு நல்ல மாப்பிள்ளைய உடுப்பு வாங்கி உணவு வாங்கி வீடு கட்டி நமக்காக ரோட்டில் நின்று கஷ்டப்பட்டு சம்பாதித்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் செலுத்துகிற ஒரு நல்ல மாப்பிள்ளைய எனக்கு முடித்து தந்த அந்த மாமியார் என்பது முன்னால மாண்டு போடுறதுல உம்மாண்டு போட்டு பாருங்க, மாண்டு போடுறதுல உம்மாண்டு போட்டு பாருங்க. உங்களோட தாயை போல பார்க்க மனசு வரும். வயது போனவர்கள் கொஞ்சம் கோபப்படுவார்கள். உங்களோட உம்மா கொஞ்சம் கோபப்பட்டால் மன்னிக்க தெரிந்ததை போல மருமக்கள் மார்களே நீங்களும் கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்க. உங்களோட தாயை போல அவங்களையும் கொஞ்சம் பாருங்க. அவங்களுக்கு நீங்க செய்கிற உதவியுடைய நேரத்தில் நான் மாமிக்காக செய்யல, அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாட்டியும் உங்களோட மாப்பிள்ளையுடைய திருப்திக்காக நீங்க செய்யுங்க. அதுல உங்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இன்னும் சில மருமக்கள் மாறுகிறாங்க. என்ன பூச்சி விழுந்தாலும் உம்மா இருக்கும், வீட்டுல கிளாஸ் விழுந்தாலும் உம்மா இருக்கும், மைனி வந்தாலும் உம்மா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மருமகள் மாறுகிறாங்க. இந்த கிளாஸ்ல படிச்ச ஒரு பாட்டி ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் இருந்து இப்பயும் 10 பேர் உண்டுதான் பாட்டி. இங்க நடக்கிற மாப்பிள்ளை குறைய அங்க சொல்ற, மாமியாட குறைய அங்க சொல்ற, அவ என்ன சஜஷன் எடுத்து என்ன போராட்டம் செஞ்சு அதை வீட்டுல வெண்டாலும் அதை இவட தலையில போடுற மர இங்க இருந்துட்டு மருமகள் ஆறுறது அல்ல வெடிக்கிறது. வேண்டாம் சகோதர சகோதரிகளே, நம்மளோட மாப்பிள்ளை குறை, நம்மளோட மாமியாட குறை நம்ம மறப்போம், நம்ம மன்னிப்போம், நம்ம மறுமைக்காக கிதுமத்து செய்வோம், பணிவிடைகள் செய்வோம். முடியுமாக இருந்தா செஞ்சு கொடுப்போம், முடியலன்னா கணவன்கிட்ட சொல்லிட்டு ஒதுக்கி நிற்போம். அவ்வளவுதான். நம்மளை பற்றி நாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கணிப்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களை சகோதரிகளை இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்ம ஒரு கணம் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நல்ல காலம் இப்ப யோசனை. நம்ம ரமதான் வாரத்துக்கு முதல் என்ன சொன்னோம்? ரமதான் என்ன போக போகுது போகலைங்க. ரமதான் இப்ப இந்த மாசம் மட்டும் கடற்கடன்னு ஓடிட்டா ஓடல, ஓட வச்சோம். ஏன் தெரியுமா அப்படி விளங்குது? நம்ம சுபகுதலுக்கு நுகர்வு வரைக்கும் தூங்குறாங்க, அங்கால அசரு மகரிப்பு தான். அதனால அப்படி நீங்க சுபகுதலை விட்டு முடிச்சிருந்து பாருங்க, டைமை பார்ப்போம். என்னடா இன்னும் 8 மணியா, இன்னும் 7 மணியா, இன்னும் 6 மணியா, இன்னும் என்ன நேரமே போகுது. சுபகு தொழுதுட்டு போற ஒரு சலாத்தை இங்க கொடுத்தா அடுத்த சலாத்தை பக்கத்துல இருந்து உசுப்பிடுறது நெடுமுடாதே அப்படின்னு தட்டுட்டதா அவருக்கு. அவர் நேரம் தூங்கலியாருந்து டக்குன்னு கண்ணை முடிச்சுட்டு எதுல விட்டாருன்னு தெரியாது, அஷதுல்லா இல்ல விட்ட தெரியாது, எங்கிட்ட அவருக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஷன் இல்லாம ட்ரெயின் நிற்குது. இதை போய் கொண்டு போய் பெட்டில உடுத்து தூக்கினா நுகருக்கு தான் இருக்கும். மர நான் ஓடுங்க. நம்ம தூக்கத்துல கழிக்கிறோம், சஹாபாக்கள் இபாதத்துல கழிச்சாங்க. நம்ம உணவுல கழிக்கிறோம், சஹாபாக்கள் பசியில கழிச்சாங்க. நம்ம பெருநாளைக்காக அலங்கி திரிகிறோம், சஹாபாக்கள் பள்ளியில அழுகையில கழிச்சாங்க. அவ்வளவுதான். நமக்கிட்ட அவங்கள போல வரலாறு தான் கேட்கலாமே ஒழிய வாழ ஏலா அப்படின்னு ஒரு சஜஷனை மனசில் கொடுத்துட்டு சஹாபாக்களை போல எங்களால வாழ ஏழுமா என்று அவங்க வானத்திலேயே இருந்து வந்து விழுந்தவர்கள். அவங்க என்ன மனுஷர்கள் இல்லையா, திருமண முடிக்கை இல்லையா, தொழில் செய்ய இல்லையா, ஆசா பாசம் இல்லையா, தவறுகள் செய்ய இல்லையா, மன்னிப்பு கேட்கவில்லையா? யாருக்காக? எங்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற நன்மாதிரி. ஒன்றுக்கு 2 மனைவி வச்சிருந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள், பரவ வேலைகள் இருந்தார்கள், கூலி வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள், ஆடை உள்ளவர்கள் இருந்தார்கள், இல்லாதவர்கள் இருந்தார்கள், அகதிகள் வாழ்ந்தார்கள், ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அத்துணை பேரும் சஹாபிய சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் தான். வானத்தில் இருந்து வந்து விழுந்த மலக்குகள் போன்றா இருந்தார்கள். இல்லை, நாங்கள் எங்களோட மனசை ஏமாற்றிக் கொண்டு எங்களுக்கு சஹாபாக்கள் குன் சஹாபியன், நீ ஒரு சஹாபியை போலவா. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த வாழ்க்கைக்கு நம்ம பிடித்தம் என்றால் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தஸ்பாமணியை கையில எடுத்துட்டு பள்ளியில வந்துட்டு அல்லா அல்லான்னு சொல்றதல்ல வாழ்க்கை. எதை செஞ்சாலும் மார்க்கம் அனுமதித்த அடிப்படையில சிந்தித்தோம் என்றால் மரணத்திலும் நிம்மதியாக வாழலாம். அதுக்கு முரணாக சிந்தித்தோம் என்றால் மௌத்துக்கு பின்னாலே கஷ்டம், மௌத்துக்கு முன்னாலே கஷ்டம். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒரு கணம் சுய பரிசோதனை செய்யணும். இந்த ரமதான்ல குர்ஆன் ஓதி முடிச்சுக்கணும், மனசாட்சி தனியே இருக்கு. இப்ப நோம்பு 4 இருக்குது, இந்த 26 4 நோம்பு இருக்கு. ஆரம்பத்துல காட்டின 6 குர்ஆன் ஓதின விஷயம் போட்டோ எடுத்து குர்ஆனை டவுன்லோட் பண்ணி அது இதெல்லாம் அழிச்சு இப்ப துப்புர வாங்கி இப்ப திரும்ப நிறைஞ்சிருக்கா. தேவையில்லாத போட்டோலாம் நிறைஞ்சாச்சு.
வாட்ஸ்அப் பார்க்குறன்னு ஆரம்பத்திலே கொஞ்சம் பேர், ஃபேஸ்புக் பார்க்குறன்னு கொஞ்சம் பேர் முடிவெடுத்து 2 நாள் போராட்டம், அவ்வளவுதான். இப்ப குர்ஆன் இல்லை, இபாதத்துக்கு இல்லை, மட்டும் இல்லை. நம்ம அழுது தொழுது துவா கேட்கிற பழக்கமும் இல்லை. கியாமுல்லைல குருதாச்சி விட்ட போய் குர்ஆன் ஓதுறேன்னு இந்த போனை தூக்குறாங்க. அல்லாஹ்வுக்காக போனை தூக்குறாங்க. போன்ல குர்ஆன் ஓதுறாங்க. நீங்க போன்ல குர்ஆன் ஓதினா உங்களால ஓத இயல. நானும் நீங்கள் போனுக்கு எடிக்ட் ஆகிட்டேன், புரியுதா? நானும் நீங்கள் மனநோயாளி, போன்ல மனநோயாளி. குர்ஆனை எடுத்து ஓதுவோம் என்று போனா ஒரு பக்கம் தான் ஓதுறான். அங்கால நண்பன் இருந்துட்டு மெசேஜ் போடுறான், டிங்கிட்டு வருகிறது, குர்ஆனை விட்டுட்டு அதை தான் பார்ப்போம். அதுக்கு அங்கால போய் ஃபேஸ்புக்கில் போய் அந்த லிங்கில் போய் அப்போ தூக்கம் எல்லாம் பறந்து. நிறைய பேருக்கு டவுட் வர என்னன்னா, இந்த எப்படி குர்ஆனை ஓதுற நேரத்தில் தூக்கம் வராமல் ஓதுறது, தூக்கம் வராமல் எப்படி ஓதுற, தூங்காம ஓதுறது, அவ்வளவுதான். உங்களுக்கும் மனசுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமாவில் உள்ள, சின்னத்திரையில உள்ள, நண்பனோட பேசுறதுல உள்ள ஆசையும் ஆர்வமும் அந்த குர்ஆன்ல இல்லை. நீங்க குர்ஆனை ரசிச்சு ருசிச்சு ஓதி இருந்தா, உபய் இப்னு காபுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன போது அழுதாரே, என் பெயரை சொன்னானா அல்லாஹ் என்று கேட்டாரே, அந்த ஆசை ஆர்வத்தை அழுத்தி தெரிஞ்சிக்க வாழ்ந்துருக்கு. இன்ன அதாவ ரப்பிக லவாகி, உன்னுடைய இறைவனுடைய தண்டனை உங்களுக்கு வந்து சேரும் என்று சொன்ன போது சுவர்க்கவாதி நின்று கொண்டு அழுதாரே, அந்த பயம் உங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மிக பெரிய தாபி. உமருடைய ஆட்சி காலம் போல அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. ஒரு தடவை அழுகிறார், சும்மா அழுகிறார். அவர் அழுகையை பார்த்த மனைவி பாத்திமா அழுகிறார். பக்கத்தில் இருந்த எல்லாரும் அழுகிறாங்க. நமக்கு அழுக வெட்கம். நம்ம சுஜூதுல அழுதா வெட்கம், உரமா தான் பாவம் செஞ்சுட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்க பாவம் செஞ்சதுக்கு இல்லைங்க அழுகிற, பாவம் செஞ்சதுக்கு அல்லாஹ் அழுகிற. நம்மளில் அல்லாஹ் இறக்கப்பட்டு பாவ மன்னிப்பு தரட்டும் என்பதற்காக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அழுகிறார். அழுகையை கண்ட பாத்திமா அழுகிறார், மனைவி அழுகிறார், வளைச்சிருந்த அத்துணை பேர் அழுகிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மனைவி கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள்புரியட்டும் அன்பு கணவரே, அன்பு கணவரே, ஏன் அழுதீர்கள்? நீங்கள் அழுத போது நான் அழுதேன், நான் அழுத போது வளைத்திருந்த அத்துணை பேரும் அழுதார்கள், ஏன் அழுதீர்கள்? இல்லை பாத்திமா, அன்பு மனைவியே, அல்லாஹ் நாள மறுமையில் ஒரு மனிதனை விசாரிக்க எடுப்பான். அந்த விசாரணையின் போது அல்லாஹ் முடிவு செய்ததன் பின்னர் ஒன்று அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லது நரகத்துக்கு அனுப்புவான். அதை நினைத்து பார்த்தேன், என் வாழ்க்கை மறுமையில் சுவர்க்கமா நரகமா என்று தெரியாது, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். இவர் இந்த பூமியில் அடிக்கடி ஒரு துவா கேட்பார், அல்லாஹ் அஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் ஸஅத மின் அன்-நஹார். ஒரு துவா, அல்லாஹ் யா அல்லாஹ் அஃபி அலைஹிம் மௌத்தி, என் மௌத்தை நீ மறைச்சிருயா, யாருக்கு தெரியும், வலவ் ஸஅத மின் அன்-நஹார், பகல்ல இந்த மௌத்தை நீ ஆக்கிடு. மனைவி சொல்றா, இந்த துவாவுடைய அர்த்தம் ஆழம் எனக்கு புரியலங்க. அடிக்கடி கேட்பார்கள், என் மௌத்தை மறைத்தது என்று கேட்பார், பகல்ல ஆக்கிடு என்று கேட்பார். அவருடைய கடைசி நாள், இந்த உலகத்துக்கு அவர் விடை கொடுக்கிற நாள். ஒரு நாள் நான் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறேன், அவருக்கு மரண வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுகிற நேரம் அடிக்கடி இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருந்தார். என்னை பார்த்து சொன்னார், பாத்திமா, என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போக முடியுமா என்று கேட்டார். கணவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக அவரை விட்டு நான் கொஞ்சம் தூரமாகி போனேன். தூரமாகி போன போதும் என் கணவர் குர்ஆன் ஓதுகிற சத்தம் என் காதுக்குள் கேட்டது. குர்ஆன் ஓதுற என்று நான் ஆத்ம திருப்தியோடு நின்று கொண்டேன். குர்ஆன் ஓதிய சத்தம் நின்று விட்டது. என் கணவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ பயந்து போய் ஓடி வந்து பார்ப்போம் என்று நினைத்த போது 2 கைகளையும் ஏந்தி துவா கேட்டுக் கொண்டிருந்தார். மௌத்தாக துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார். துவா கேட்ட சத்தம் என் காதுக்குள் கேட்டது. நிம்மதி அடைந்தேன். கொஞ்ச நேரம் துவா கேட்டு முடிந்த போது இடையில்
துஆ கேட்ட சத்தமும் நின்று விட்டது. என்னாச்சோ ஏலாச்சோ என்று தெரியாமல் ஓடோடி வந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கையை தூக்கி கண்ணை மூடிக்கொண்டு, இன்னும் ஒரு கையை தூக்கி தாடே வாயை மூடிக்கொண்டு அந்த இடத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மரணித்துப் போயிருந்தார். அந்த நேரத்தான் எனக்கு தெரிந்தது, அவர் அடிக்கடி கேட்ட ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அஃபி அலைஹி மௌத்தி வலவ் ஸாஅத்தன் மினன் நஹார். யா அல்லாஹ், என் மௌத்தை பகல் நேரம் நீ ஆக்கிடு, என்னுடைய மௌத்தை யாருக்கும் தெரியாமல் நீ ஆக்கிடு என்று அந்த நேரம் கேட்ட பிரார்த்தனைக்குரிய யதார்த்தமும் அழுத்தமும் புரிந்தது. என்றால் இந்த உலகத்துல பெரிய ஆட்சியாளர், பெரியோரு ஆட்சியாளர், உமர்களுடைய காலத்தை போல இந்த மண்ணுக்கு மேலே ஆட்சி செய்த ஒரு பெரிய மகான் மரணிக்கின்ற தருணத்தில் யார் பார்த்து கெண்ணில பரிதாபப்பட்டு என்ன காதலருக்கு நல்லவர் வல்லவர், அப்படி சேவை செஞ்சீங்க, இப்படி சேவை மையத்தை கொண்டு வந்து பள்ளிகளை வச்சு நம்மளோட ஊர்ல எல்லாம் பெரிய புகழ்ச்சி வைக்கிறது. யார் தெரியுமா? பள்ளியை கட்டினாரு, இவர் யார் தெரியுமா? அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, அங்க கொடுத்தாரு, இங்க கொடுத்தாரு, புகழ் மாலை பாடுறாங்களே. அந்த புகழை கூட அந்த மாமனிதர்கள் மரணத்திலும் மரணத்திற்கு பின்னுக்கும் வேண்டாம் என்று நினைத்தவர்கள் அந்த உத்தமர்கள் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் இந்த உலகத்தில் 3700வது செய்தியாக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், குத்தப்பட்ட போது பல பக்கங்களாலும் கூறு ஆயுதத்தால் இப்படி 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 எல்லாம் கூற அடிக்குமே, அப்படியான ஒரு கத்தியால தான் குத்தினா. இப்படி கத்தினா இங்க அப்படி கத்தியால தான் உமர் அவர்கள் குத்தினான். குத்தின போதும் குத்திட்டு இடையில ஓடி வரக்குள்ள ஒரு 13 பேரை குத்தினான். அபு லுலு அல் மஜூஸ் 13 பேர்களில் 7 பேர்கள் மரணித்தார். உமர் அவர்களை குத்தி போட்டு ஓடுற நேரம் அவனை திரட்டி வர மக்கள் அத்துணை பேரையும் குத்தினான். குத்தினதில் 13 பேர்கள் காயப்பட்டார்கள், 7 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் உமர் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சத்தம் வருகிறது. ஒரு நபித்தோழர் முன்னாள் வந்து தொழுகிறார். எப்பையும் உமர் அவர்கள் தொழுகிற நேரத்தில் சூரத்துல் யூசுப் போன்ற ஒரு சூறாவை, பெரிய சூறாவை ஃபர்ஸ்ட் ஓதுவாங்க, பின்னால வாரவங்களுக்கு இமாஜமாத்து கிடைக்கட்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஓரத்துல குத்தப்பட்டு ஒரு ஜனாதிபதி துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நபித்தோழர் ஓடி வந்து அந்த இமாமத்தை தான் சுமந்து கொண்டு மிக அவசரமாக அந்த தொழுகையை முடித்த போதுதான் பின்னால் இருந்த மக்களுக்கு தெரிந்தது உமர் அவர்களை யாரும் குத்தி விட்டார்கள். குத்தப்பட்டவுடன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்னை குத்தினது யார்? முஸ்லிமா காபிரா? என்னை குத்தியது யாரு? முஸ்லிமா காபிரா என்று கேட்டார்கள். சொன்னாங்க, உங்களை குத்தினது இந்த உலகத்துல ஒரு இறை நிராகரிப்பாளன் அப்படின்னா. உடனே உமர் அவர்கள் துடியாய் துடிக்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்றார். என்ன நீங்க குத்தப்பட்ட போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீர்கள்? இல்லை, என்னை ஒரு முஸ்லிம் குத்தி அவன் மறுமையிலும் கஷ்டப்பட்டு நான் உலகத்திலும் கஷ்டப்படுவதை விடவும் நான் இந்த மண்ணுக்கு மேலே படுகிற கஷ்டத்தை ஒரு முஸ்லிமுடைய கரத்தால் அல்லாஹ் ஆக்காமல் ஒரு இறை நிராகரிப்பாளுடைய கரத்தால் அல்லாஹ் ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் மரணத்தில் கூட இன்னும் ஒரு மனிதன் மறுமையிலும் சிரமப்படக்கூடாது என்று நினைத்தவர் உமர் அவர்கள் தூக்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார். வீட்டில் வச்ச போது ரத்தம் ஓடுற நேரம் ஈத்தம்பழத்தை ஜூஸ் அடிச்சு சஹாபாக்கு ஜூஸ் அடிச்சு உமர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த காயத்துடைய அளவை பார்க்க, வாயில ஊத்தினா தெரியும், குடல்கள் குத்திப்பட்டு வெளியில வந்தா பிளப்பாரா இல்லையா என்று புரிஞ்சிடும். அவ்வளவு ஜூஸ் வெளியில வந்துட்டோம்னா பிழைக்க மாட்டார். கொஞ்சமாவது வந்தா ஏதோ காயத்துக்கு சிகிச்சைகள் செய்து அவரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதற்காக ஈத்தம்பழ ஜூஸை அடித்து உமர் அவர்களுக்கு பறக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். உமர் அவருடைய மேடையில இருந்து ரத்தம் வருகிறதா ஈத்தம்பழம் வருகிறான்னு விளங்கல, அவ்வளவு வருகிறது. ரத்தம் ஈத்தம்பழ ஜூஸ் கிட்டத்தட்ட 2 கலந்து 2 மெரூனாகவே வருகிறது. தெரியல. சஹாபாக்கள் வேணாம், இது வேணாம், ஈத்தம்பழம் வேண்டாம், பாலை கொண்டு வாங்க. பாலை எடுத்து பறக்கிறார்கள். உமருடைய உடல்கள் வழியாக பால் அப்படியே வெளியாகும், ரத்தத்தோடு சேர்ந்து பால் வெளியாக. புரிந்து கொண்டார்கள், இதற்கு பிறகு இந்த மண்ணில் ஜனாதிபதி இருக்க மாட்டார் என்று புரிந்து கொண்டார். இதற்கு பிறகு இப்படி ஒரு சிறந்த மனிதர் இந்த மண்ணுக்கு மேலே இருக்க மாட்டார் என்று புரிந்து கொண்டார். அன்புள்ள இளைஞர்களே, உங்களுக்காக இதை சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு இளைஞர்
உமர் அவர்கள் கொல்லப்பட்ட போகிறார், ஷஹீதாக்கப்பட போகிறார், குத்தி விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பேர் ஆறுதல் சொல்றாங்க, நீங்க நல்லா ஆட்சி செய்றீங்க, நீங்க இன்னொரு ஆளால குத்தப்பட்டு மரணிக்கிற நேரம் ஷஹீதாகத்தான மரணிக்க போறீங்க, கவலைப்படாதீங்க என்ற போது உமர் சொன்னார்கள், இல்லை, நான் செய்த நன்மைகள் எல்லாம் எனக்கு மறுமையில் நன்மைகளாக வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் செய்த இந்த பணிகள் எல்லாம் எனக்கு எதிராக வராமல் இருந்தாலே எனக்கு போதுமே. இவ்வளவெல்லாம் மௌத்தாகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஒரு இடத்திலே மதீனாவில் நின்று கொண்டு சொன்னார்கள், உமர் அவர்கள், இதோ இந்த இஜாஸ் மாகாணத்திலே உள்ள விதவைகள், அங்கு கஷ்டப்படுகிற மக்களுடைய வரிகளை குறைத்து எடுங்கள், வரிகளை கூடுதலாக எடுத்து அந்த மக்களை சிரமப்படுத்தாதீர்கள், அந்த பிரதேசத்திலே வாழுகிற விதவைகளுக்கு நிரந்தர வருமானத்தை நான் செய்து கொடுப்பேன் என்றார்கள். மௌத்தாகிற தரத்தில் சொன்னாங்க, விதவைகளுக்கு நல்லது செய்யணும் என்றுதானே ஆசைப்பட்டு என்னை குத்திட்டார்களே என்றார்கள். குத்தி விட்டார்களே என்று சொன்ன போது ஆறுதல் சொன்னவர்களுக்கு சொன்னார்கள், எனக்கு இவைகள் எல்லாம் நன்மைகளாக மறுமையில் வர வேண்டும் என்ற தேவை கிடையாது, எனக்கு எதிராக வராமல் இருந்தால் போதும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்து பாருங்கள், சொல்லிவிட்டு அந்த இடத்தில் போகிற போது கூப்பிட்டாங்க, இங்க வாங்கப்பா, இங்க வாங்க, உங்களோட ஆடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுங்க, கரண்டைக்கு கீழே இருக்கிறது உங்களுடைய ஆடை, அது நிகழ்ந்து நீண்ட நாள் பாதிக்க முடியாமல் போய்விடும், உசத்திக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலே இருந்து அது காப்பாற்றும் என்றார்கள். உமர் அவர்கள் மரண தர்மத்தில் கூட இன்னொருவன் இந்த பூமியிலும் மறுமையிலும் சிரமப்படக்கூடாது என்பதை தான் தன் மனசுக்குள்ளே நினைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் அந்த உத்தமர்கள் என்பதை நாம் நீங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது இன்னும் ஒரு சின்ன தொடர் ஒன்று இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் முடிந்தால் என்ன செய்கிறேன் அதையும் சொல்கிறேன். அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் வாழக்குள்ள நல்ல சந்தர்ப்பம் போடுகிறே. அல்லாஹ் அடிமானத்திற்கு வருகிறார். எந்த தேவையும் மற்றவன் யாராலும் பெறவும் இல்லை, யாரும் பெற்கவும் இல்லை, இணை துணையற்றவன் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் அடிவானத்திற்கு வந்திருக்கிறான். என்னையும் உங்களையும் அழைக்கிறான், பாவம் செய்த ஆத்மாவை அழைக்கிறான். தேவையற்ற ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் கூப்பிடுகிறான். நீங்கள் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பாட்டை தின்னுட்டு தூக்கம் போடணும் என்று நினைக்காம தனியான ஒரு அறைக்கு சென்று நான் நீங்கள் இந்த பூமியில் வாழுகிற போது செய்த பழைய புதிய அநியாயங்கள், தப்புக்கள், தவறுகள் என்னையும் உங்களையும் கொஞ்சம் ஒரு சிறிய ஒரு பரிசோதனை ஒன்று செய்து பாருங்கள், சுய விசாரணை ஒன்று செய்து பாருங்கள். என் மனமும் உங்கள் மனமும் நிச்சயம் திருந்துவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகிற போது அந்த ரப்புடைய திருத்தொத்தத்தோடு வாழ்க்கும். இந்த மண்ணுக்கு மேலே நானும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருமையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட நல்ல ஆத்மாவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அனுப்புவானாக. வாஹர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்.